வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப டயர்டாக இருக்குங்க. கொஞ்ச நேரம் மட்டும் தான் வந்தோம், சாப்பிட்டோம். சரி வீடியோ போடுறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை வீடியோ எடிட் பண்ணிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க எல்லோரும், சரிங்களா? நேற்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் மெயின்டெனன்ஸ் பண்ணோம். சார் வந்து நம்ம யூடியூப்பில் மூலமாக பார்த்துட்டு வேறு யாரோ ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னோடய ரெஃபரன்ஸ் யாரோ கஸ்டமர் கொடுத்துருக்காங்க, இவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சரி அதனால் கால் பண்ணார். பேசிவிட்டு விசிட் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த லாஸ்ட் வீக் விசிட் பண்ணேன். வீக்கெண்டில் விசிட் பண்ணிட்டு நேற்று ஆரம்பித்தோம். இது எப்படின்னா கார்டன் மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் ஷேநெட் பார்த்திங்கன்னா ரஸ்ட் ப்ரூஃப். ஏற்கனவே மடிப்பாக்கத்தை பண்ணியிருந்தோம் அந்த ஒர்க்கு, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் மேலே. இது வந்து 200 ஸ்கொயர் ஃபீட் மேலே இருக்குது. இது வந்து மாடி. இப்போ பார்க்குறது வந்து மாடி. இதுக்கு முன்னாடி பார்த்து வந்து கீழே. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் சேர்த்து ஒரு 80+ ஸ்பாட்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப பெருசு இல்லை, 1-2 தான் பெருசு. மற்ற மோஸ்ட்லி 85% 90% எல்லாமே வந்து மீடியம் சைஸ் தான். 9 இன்ச்சஸ் அதுமாரி பாட்டு, அப்புறம் சிமெண்ட் தொட்டி அதுமாரி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், சார் புதுசாக வந்து வீடு வந்து ரெனோவேஷன் பண்ணியிருக்காரு. பில்டிங் கட்டியிருக்காங்க போல். பழைய வீடு தான், மேலே வந்து புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க போல், சரிங்களா? அதுக்காக நம்ம தொட்டி அசைச்சு அப்படியே இருந்துச்சு. சாரோட ஒய்ஃப் அம்மா வந்து தவறிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக தவறினதால் ரொம்ப கார்டன் அவங்க தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க போல். அது சரியாக அவங்க அம்மாவுக்கு அப்புறம் யாரும் பார்த்துக்க முடியல போல். அதான் சார் கூப்பிட்டாரு, இதுமாரி மெயின்டெனன்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. டேட் ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி ஆரம்பித்தோம். சொல்லியிருப்போம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு தொட்டி, சுண்ணாம்பு பக்கெட்டு, அது இது நிறைய ஏகப்பட்ட கஷ்டம் இருந்துச்சு. எப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு, மேலே தேர்ட் ஃப்ளோர் தான். மேலே ஏறினோடனே அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு 2 ரூம் மாரி இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பால்கனி, பெரிய பால்கனி மாரி இருக்குது. அங்கே வந்து ஃபுல்லாக ஒரு தோட்டம் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் படி ஏறி மறுபடியும் மேலே தேர்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா அங்கே தொட்டி வச்சுருக்காரு. அங்கே தான் க்ரீன் ஷேட் போட்டோம், சரிங்களா? போட்டுருக்கோம், பார்ப்பீங்க. ஆயிடுச்சுங்க. நேற்று இன்றைக்கி ஃபுல் டே ஆயிடுச்சுங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரீபார்ட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா மெட்டீரியல் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. லஞ்சு 1:30 ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு இந்த தொட்டி பார்த்திங்கன்னா கீழே நான் சொன்னேன் பார்த்திங்களா, செகண்ட் ஃப்ளோர் மேலே, அங்கே வந்து ரீபார்ட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். சார் ஒரு 5 பேக் மண் வாங்கி கொடுத்தாரு. அதை வச்சு மேக்ஸிமம் வந்து ரீபார்ட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன தொட்டி. பெரிய தொட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து நிறைய மண் தேவைப்பட்டிருக்கும். ஆல்மோஸ்ட் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 25 பேக்ஸ் 30 பேக்ஸ் தேவைப்பட்டிருக்கும், ஜஸ்ட்டு பாட்டை அப்டேட் பண்ணி மண் ரீஃபில் பண்ணுறதுக்கு. ஆனால் இருந்து எல்லாமே சின்ன பாட்டில், அதெல்லாம் வந்து அவ்வளோ தேவைப்படல. குரோட்டன்ஸ் ஒரு 10 to 15 பிளான்ஸ் இருந்துச்சு. அது என்ன பண்ணோம், சார்கிட்ட கேட்டோம், சார் இதுமாரி தொட்டி மாற்றிடலாம் சார், நீங்கள் வந்து இந்த இடத்துல வச்சிங்கன்னா அழகாக இருக்கும், மற்றெல்லாம் வந்து மொட்டை மாடிக்கு ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே நான் சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கி கொடுத்தாரு. நேற்று சொன்னோம், இன்றைக்கி வாங்கி கொடுத்தாரு. நேற்று என்ன பண்ணோம், ரீபார்ட்டிங்லாம் முடிச்சிட்டோம். மேக்ஸிமம் ரீபார்ட்டிங்லாம் முடிச்சிட்டோம். குரோட்டன்ஸ் மட்டும் ரீபார்ட் பண்ணாமல் ஹோல்டில் வச்சுருந்தோம். ஜஸ்ட்டு குத்திரு மேனுவல் போட்டு என்ரிச் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம மாற்றிட்டோம். நேற்று பார்த்திங்கன்னா ரீபார்ட்டிங் ஒரு 30-40 பாட்ஸ் முடிச்சிட்டோம், சரிங்களா? முடிச்சுட்டு ஓரமாக அந்த மாடிலே ஓரமாக வச்சுட்டு நீட்டாக பெருக்கி கழுவி விட்டோம், சரிங்களா? இந்த ஃப்ளோரை 2 வாட்டி வாஷ் பண்ணேங்க. புது வீடா, கிண்ணு அப்படி எல்லாம் நிறைய எம்சாண்ட் அப்படி இருக்குது. மீன் டைமில் பண்ண சொல்லே பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்துடுச்சு. அதை மாடி மூலமாக நானும் நம்ம 2 டீமும் வந்து டீம் பசங்களாம் வந்து பைப்பை தூக்கிட்டோம். நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சந்தோஷ், செகண்ட் ஃப்ளோர் வந்து பிரசாத், 3 தூக்கிட்டு அங்கே வச்சுட்டோம். இந்த ஃப்ளோரில் வச்சுட்டோம். ஒர்க் பண்ணுற பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரில் வச்சுட்டோம், சரிங்களா? மாற்றிட்டு குரோட்டன்ஸ் மட்டும் தொட்டி கேட்டேன். அது வந்து ஒரு 12 பாட்ஸ் கேட்டேன். சார் வந்து 8 பாட்ஸ் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம். இன்றைக்கி முடிச்சிட்டோம் ஒர்க்கு. நேற்று ஈவினிங்காக ஒரு 5 o'clock பார்த்திங்கன்னா அந்த மேலே அந்த ஷேநெட் சொன்ன பார்த்திங்களா, ரஸ்ட் ப்ரூஃப் ஸ்டாண்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதில் என்ன பண்ண போகிறோம், பில்லர் ரைஸ் பண்ணிட்டோம். ட்ரில்லாம் போட்டு கிளாம்ப்லாம் அடித்து பில்லர், அதாவது காலம் போஸ்ட் ரைஸ் பண்ணிட்டோம், ஒரு 4 போஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி போயிட்டு அந்த கொஞ்சம் தொட்டி மாடியிலேருந்து பார்த்திங்களா, அதில் நவுத்தி வந்து இங்கே வச்சுட்டு அந்த கொஞ்சம் ஓரமாக வெளியே வச்சுட்டு ஷேடெண்ட் போட போகிறோம், டிஸ்டர்பன்ஸாக இருக்குது சொல்லிட்டு அதை எடுத்து வெளியே வச்சுட்டு மேலே ஃபுல்லாக பெருக்கி நீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பேரலில் பார்த்திங்கன்னா இது அந்த ஸ்டாண்டு பண்ணவே டைம் ஆகிடுச்சுங்க. அந்த ஸ்டாண்டு சொல்ல பாருங்கள், ஷேடெண்ட் அந்த மார்க் பண்ணி கட் பண்ணி கிளாம்ப் போட்டு அது பண்ணுறதுக்கே வந்து டைம் நல்லா எடுத்துச்சு. இருந்தாலும் முடிக்கணுமே. ஏன்னா அடுத்தடுத்த ஒர்க் இருக்குது நம்மளுக்கு. நாளைக்கு ஒரு ஒர்க் இருக்குது, லைனாக பேக் டு பேக் ஒர்க் இருக்கிறதால நாங்கள் மோஸ்ட்லி எல்லாம்
என்ன பண்ணுவோம், அந்த நாள் கமிட் பண்ண டேட்லேயே முடிக்க ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? இந்த மீன் டைமில் நிறைய கஸ்டமர்ஸ் கால் பண்ணாங்க, ஆனால் பேச முடியலங்க, சாரிங்க மறுபடியும். சரிங்களா? ஒர்க்கு அதிகமாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது, பேசக்கூட கஷ்டமாக இருக்குது. இப்போ சில வீடியோ போடுறேன்னு சொன்னோன்னு தான், அதனால தான் டயர்டாக இருக்குது. இருந்தாலும் பண்ணிவிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ரீபார்ட்லாம் பண்ணோம். இன்றைக்கி என்ன பண்ணேன், சார் வந்து தொட்டியும் இது வாங்கி கொடுத்தாரு, மண் ஒரு 10 மூட்டை வாங்கி கொடுத்தாரு. அதை வந்து ஒரு ப்ளூ ட்ரம் வச்சுருந்தேன், அதில் வந்து ஒரு 3-4 மூட்டை போட்டு ப்ளூமேரியாவை கேட்டு வச்சுருந்தேன். மேலே இருந்துச்சு, அதை கீழே இறக்கிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் காருக்கு அதாவது ரோட்டுக்கு காம்பவுண்டுக்குள்ளே ரோட் ஃபேஸிங்கில் காம்பவுண்டு இருக்கும் பார்த்திங்கன்னா, அதில் உள் சைடு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வலைகளில் போட்டு முடிக்கிறதுக்கே டைம் ஆச்சுங்க. அப்புறம் வந்து வலையை தைக்கணுங்க. சரிங்களா? அது வந்து லென்த்து வந்து 22 ஸ்கொயர் ஃபீட்டு, பிரெத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 11+ வருது. சைடில் ஒரு 1 ஃபீட் இறக்கிருக்கும். அதை வந்து அது தைக்கணும் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் தைக்கணும். அது ப்ராப்பராக தைச்சி கட் பண்ணி தைச்சி போட. இந்த பார்த்திங்கன்னா ப்ளூமேரியா ரொம்ப டைட் ஆகிடுச்சிங்க. கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். ரொம்ப ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆள் இழுத்தார். ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இருக்குது போல் அந்த பாட் ரீபாட் பண்ணி. க்ரோத்தும் அவ்வளோ இல்லை, எதுக்குமே எல்லாம் டல்லாக இருந்துச்சு. இருந்தாலும் சின்ன பேக்கில் இருந்துச்சு, நல்லா க்ரோத் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஹெல்த்தியாக இல்லை பிளான்ட் வளர்ந்துருக்கு, ஆனால் ஹெல்த்தியாக இல்லை. அதுக்காக ஃபுல்லாக என்ரிச் பண்ணிட்டோம். பார்த்து தெரியுது, இதெல்லாம் முடித்தது எல்லாம் ஓரமாக வச்சுட்டோம். நேற்று மழை பெஞ்சதால் செடி இன்றைக்கி போகிறோம், செடி பச்சை பசல் சூப்பராக ஆயிடுச்சுங்க. நம்ம மண்ணை வர மாற்றிருக்கோமா, பச்சை பசல் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் இதெல்லாம் ஃபுல்லாக பெருக்கிட்டோங்க. க்ரோட்டன்ஸ்லாம் அழகாக தொட்டி மாற்றி கடைசியில் பார்ப்பீங்க பண்ண சொல்லே பார்ப்பீங்க. ஓரமாக வந்து அந்த கீழே வந்து ஆஃபீஸ் மாரி 2 ரூம் மாரி இருக்குது. அது என்ட்ரன்ஸில் அழகாக வச்சுட்டோம். சரிங்களா? இது மாடி சொன்ன பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ஃபுல்லாக பெருகிட்டோம். அங்கேயே தொட்டி நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் பேக் சைடில் வச்சுட்டு அங்கேயே வந்து நம்ம இதுமாரி பெருக்க ஆரம்பிச்சிட்டோம். நீட் பண்ணாங்க நல்லாயிருக்கும், அதுக்காக தான். சரி, நம்மளுக்கும் ஒரு இடம் ஃப்ரீயாக இருக்கும். ட்ரில்லு கிளாம்ப்பு எல்லாம் போட்டு போஸ்ட் ரைஸ் பண்ணோம் நேற்று சாயங்காலம். இது சரிங்களா? நான் சொல்லியிருப்பேன் நேற்று, சரி 2 ஃபைனல் வருஷன் இன்றைக்கி போகிறேன்னு சொல்லிட்டு 2 வீடு சேர்த்து, அதான் 2 ஒர்க்கை சேர்த்து போகிறேன்னு சொல்லியிருப்பேன். ஆயிடுச்சுங்க. வீட்டுக்கு வரத்துக்கு பார்த்திங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. லாங் குளத்தூரில் உங்களுக்கு ட்ராவலே ஒரு 1.25 ஹவர் ஆகிடுது. கொஞ்சம் லேட்டாக வந்தால் டிராஃபிக் அவ்வளோ இல்லை. டிராஃபிக் இருந்துச்சு, தான் அவ்வளோ இல்லை. கிளம்பி வந்துவிட்டோம். சாப்பாடு எங்கே கிடைக்கல சந்தோஷ்க்கு, இருந்தாலும் ரோட்டில் ஒரு இடத்துல வாங்கிட்டோம். எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து எனக்கு சாப்பாடு வாங்கி வச்சுருந்தாங்க. செய்யல, அவங்களும் செய்யலை, ஸ்பெஷலாக அது வாங்கி வச்சுருந்தாங்க. சரி, அதை சாப்பிட்டு இப்போ தான் வந்து வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்கு. சரிங்களா? ரொம்ப டயர்டாக இருக்குது, சாரி, பேசக்கூட முடியல என்னால். அந்த ஒன்று கரெக்டாக அக்யூரேட்டாக மெஷர் பண்ணணும். கொஞ்சம் ஒரு பிட்டு எக்ஸ்ட்ரா இல்லை கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். இது வந்து இன்றைக்கி பாட் வாங்கி கொடுத்தா பார்த்திங்கன்னா, சார் பாட் வாங்கி கொடுத்தா பார்த்திங்கன்னா, அதில் அழகாக மூவ் பண்ணிட்டோம். ரீபாட்டிங் சிங்கோனியம் ப்ளூமேரி இதை பெரிய பாட்டு. இதை வந்து நாங்கள் வந்து அந்த திண்ணை மேலே வச்சுட்டோம். அந்த பில்லருக்கு பார்த்திங்களா, அங்கே இருக்குதுங்களா, அது அங்கே சார் ஒரு பழைய தொட்டி வச்சுருந்தார். அது ரொம்ப ராசியான செடி சொல்லிட்டு நான் சொன்னார். அது வந்து இப்போ வேறு ஒன்றும் இல்லைங்க, டெக்கோமா, அந்த மஞ்சள் கலர் பூ தங்கர்லி சொல்லுவோம் பார்த்திங்களா, மஞ்சள் கலர் பூக்குமே, அதை வந்து நல்லா குத்தி விட்டு உரம் போட்டு மேலே வந்து அந்த பில்லர் மேலே வச்சுட்டோம். காஞ்செல்லாம் கட் பண்ணி விட்டு அழகாக பைப்பு வச்சு அழகாக கட்டி விட்டோம். இது வந்து அந்த என்ட்ரன்ஸ் சொன்ன பார்த்திங்களா, என்ட்ரன்ஸில் இந்த ஃபுல்லாக ஒரே கலீஜாக இருந்துச்சு இந்த இடம். சாரி, ஃபுல்லாக அப்படியே மாதிரியாக இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு. இப்போ எல்லாம் பெயிண்ட் டப்பாலத்துக்கு ஓரம் வச்சுட்டு நாங்கள் அழகாக பண்ணிட்டோம். நேற்று பேருனா இன்றைக்கி மறுபடியும் செய்கிறாச்சுங்க. ஒர்க் பண்ண சொல்ல மண்ணில் அது ஒயிட் டைல்ஸ் வர, அது வந்து வெதர் ப்ரூஃப். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப மண்ணாக 2 வாட்டி வாஷ் பண்ணோம். நேற்று வாஷ் பண்ணோம், இன்றைக்கி வாஷ் பண்ணோம். ஏன்னா இடம் நல்லா இருந்தால் தான் கஸ்டமர் நம்மளுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சரிங்க, அடுத்தது ஒர்க் நம்மளுக்கு கூப்பிட்டு பண்ணுவாங்க, 4 பேர் ரெஃபர் பண்ணுவாங்க. அதுமாரி பண்ணிகிட்ருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா மேலே ஆக்சுவலாக மேலே பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு முடியல, வெயிலில் நிற்க முடியலையா, டயர்டாக இருந்துச்சா, அது கீழே வந்து கொஞ்சம் உங்களுக்கு இது பண்ணலாம் சொல்லி பண்ணியிருந்தோம். அவர் பிரசாதும் நானும் தான் கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணோம். மெயினாக நான் வந்து அந்த கிளாம்ப் ஃபிட்டிங்ஸு கட்டிங் எல்லாம் பண்ணியிருந்தோம். அவர் வந்து கொஞ்சம் அசிஸ்டன்ட் ஹெல்ப் பண்ணியிருந்தார், அந்த எடுத்து கொடுக்குறது அதை இது பண்ணியிருந்தார். சந்தோஷ் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக அவனே பண்ணிட்டான். ஆல்மோஸ்ட் ஒரு 30 பார்ட்ஸ் இருக்கும். அவன் சிங்கிள் மேன் ஆர்மி, அவனே எல்லாம் பண்ணிட்டான். கடைசியில் நாங்கள் மட்டும் ஃப்ளோரை மட்டும் வாஷ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கும் பிரசாத் ஹெல்ப் பண்ணார் எங்களுக்கு. நான் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா யூஷுவலாக என்ன பண்ணுவோம், டேக் மட்டும் தான் போடுவோம். டாப் ஃப்ளோராக காற்று அதிகமாக இருக்கும், அதனால் என்ன பண்ணிட்டோம், டேக் போட்டு நைலான் நூலாம் போட்டு கொடுத்துரும். நல்லா கோனிஸை வச்சு நல்லா தைச்சிட்டோம், 4 சைடில் தைச்சிட்டோம். ஏன்னா வந்து காற்றுல வலை பிச்சிச்சுன்னா அதுக்காக. யூஷுவலாக வலை மட்டும் தான், யூஷுவலாக நைலான் டேக் மட்டும் தான் போடுவோம். கேபிள் டைஸ் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அது மட்டும் தான் போடுவோம்.
இருந்தாலும் அவருக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா, இது கீழே இருந்து பார்க்குறீங்க, நல்லா இருக்கு பார்த்தீங்களா வியூ. போட்டு அப்புறம் எடுக்க முடியலங்க, ரொம்ப இருட்டாயிடுச்சா, எடுக்க முடியல. தைக்கிறா பாருங்கள். ஆக்சுவலி நான் தைச்சிருந்தேன், சரி கை குத்தி எடுக்க முடியல. அதான் அவர் தைக்கிறேன்னா அவர் கற்றுக்கணும்ல, அதனால் அவர் வலையை எடுத்துகிட்டு மேலே போட்டோம். இங்கே வந்து லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு 22 ஃபீட் இருக்கும். வலையை போட்டு அகலம் வந்து பார்த்திங்கன்னா 11 ஃபீட்டு. மலை மேலே போட்டோம். அதாவது சந்தோஷ் பாருங்கள், மெயின்டைன் சிங்கிளாக பண்ணுறா பாருங்கள். வலையை போட்டோம். போட போட அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பர்ஃபெக்டாக வந்து சாரிங்க, ஃபேஸ் மறைக்க முடியல, பின்னாடி நிற்கிறேன் பாருங்கள். சிகப்பு டிஷர்ட்டு. ரொம்ப ரொம்ப ஒர்க் எடுத்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. என்னென்னா நம்ம டீம் மக்கள் வந்து கொஞ்சம் டயர்டாகிட்டாங்க. டைம் ஆகிடுச்சுல்ல, ஏன்னா காலிலேருந்து ஒர்க் பண்ணுறோம், அதுவும் பேக் டு பேக் ஒர்க் பண்ணுறதால ரொம்ப டயர்டாகிடும். அப்பப்போ கொஞ்சம் ஜூஸு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறதா, கொஞ்சம் சுகர் உள்ளே போனோடனே கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக குடிக்கூடாதா, குடித்தா அந்த வெயில் கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. வெயில் அதிகங்க இன்றைக்கி, வெயில் சாப்ப வெயில். நேற்றும் நல்ல வெயில் நினைக்கிறேன். ஈவினிங் அப்புறம் மேகமூட்டமாக ஆயிடுச்சு. ஆனால் மழை பெய்யல, லக்கிலி மழை பெய்யல. இது முடித்த அப்புறம் பார்த்திங்கன்னா இது டேக் போட்ட அப்புறம் நல்லா நீட்டாக வந்திருக்கு, அழகாக இருக்குது. லைட்டு வர இல்லைங்க நடுவில். சார் எங்கேயோ போயிட்டார், வீட்டில் யாரும் இல்லை. என்ன பண்ண, லைட் கிட்ட எதுவுமே தெரியல எங்களுக்கு. அதுக்கு அப்புறம் தேடி பிடிச்சி லைட்டு ஃபோன் பண்ணி கேட்டு லைட்டு போட்டு விட்டோம். நல்லா வந்து நீட்டாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ப்ரூஃப். இது வந்து ஃபுல்லாக கிளாம்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான். நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு என்ன பெயிண்ட் அடிக்க தேவையில்லை, டிங்கரிங் பார்க்க தேவையில்லை, பட்டி பார்க்க தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ரெட்டாக்ஸ் யூஸ்வலாக இருமுன்னா பார்த்தீங்கன்னா ரெட்டாக்ஸைட் போடணும், அது காயணும், அதுக்கப்புறம் வந்து ப்ரைமர் போட்டு அடிக்கணும். நிறைய விஷயம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.